ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஏன்னா காலையிலே கார் எடுத்து கிளம்புறான்னு பார்க்குறீங்களா? சண்டே இல்லை, ஸ்பெஷல் தான். போய் நீ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு அதில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் 4 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேங்க. உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி நடுவில் கீரி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேங்க, இது வீட்டிலேயே அரைச்சது. 3 ஸ்பூன் தந்தூரி மசாலா, நீங்கள் வேண்டான்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் தயிர், அரை எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிட்ட தந்தூரி மசாலா இல்லைன்னா நீங்கள் வெறும் தனியாத்தூள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லா சிக்கன் பீசஸ் மேலேயும் படுற மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது மினிமம் ஒரு 2 மணி நேரம் ஊறணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம மேரினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாக்குக்கு இப்போ கலரிங் டைம். என்ன யாக்கு எழுதுறாங்க மம்மி? மம்மி 1 2 3 4 ஓகே 5 6 5 தான் எழுதிருக்காங்க. ஸ்டார்ட். வாவ், ஏய் எப்படி உனக்கு தெரியுதா? என்னது இது? கேரட் பக்கத்துல ராபிட் வேணும். இது என்னது யாக்கு? அம்ப்ரெல்லா. ஓகே. ஓ, ரெயின் வந்தாதான் அம்ப்ரெல்லாவா? சூப்பர்ல. ஆப்பிள். வாவ். கலர் பண்ணுங்க. கலர் பண்ணுங்க. ஆப்பிளுக்கு என்ன? இதுக்கு என்ன கலர்? நீங்களே பண்ணுங்க. இருங்க. இதான் யாக்ஷித்தோட கிரேயான் செட். என்ன கலர் பண்ண போறீங்க? நான் வீடியோ எடுக்க கூடாதா? ஏன்? ஆமா. ஏன்? ஆமாமா. ஏன்? நீ வேற ஆமா. நான் தான் வீடியோ எடுப்பேன். இன்னைக்கு பிளாக் கலர்ல இருக்கும். என்ன கலர்? சூப்பர் கலர் பண்ணி பாப்பா. மம்மி சமைச்சிட்டு வரோம். ஓகே, பை. சூப்பர். ஒரே கலை குடும்பமா இருக்கும் போலயே. உட்கார்ந்து பண்ணு பாப்பா. டாடியும் டிராயிங், யாக்கும் டிராயிங், மம்மியும் டிராயிங். இல்ல? சூப்பர். சரி, நீங்க வரையறீங்களா? ஓகே, போட்டோ எடுங்க. நான் அப்புறம் எடுக்கிறேன். சரியா? இதுக்கு எல்லோ. சரி, ஓகே.
இப்போ நம்ம க்ரீன் சட்னி செய்ய போகிறோம். நான் ஒரு கை புதினா வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேங்க. ஒரு கை கொத்தமல்லி, 2 வந்து பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம், அரை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாய், அரை எலுமிச்சை பழ ஜூஸை புழிஞ்சிக்கலாம். இதை வந்து மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது வந்து தந்தூரி சிக்கனுக்கு சைட் டிஷ்ஷு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சட்னி ரொம்ப பிளாக் ஆகிடும். ஸோ அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க எப்போவுமே. ஃப்ரைங் பேனில் 1 ஸ்பூன் பட்டர், 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. சூடான அப்புறமா மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஒரு பக்கம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. தந்தூரி சிக்கன் வந்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், இல்லை ஏர் ஃப்ரையர் இல்லை மைக்ரோவேவ் அவன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் டீப் ஃப்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறிடும். இந்த மாதிரி மெதுவாக ஷாலோ ஃப்ரை பண்ணாதான் உங்களுக்கு தந்தூரி சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் பொன்னிறம் ஆகிற மாதிரி வெர்டிக்கலாக ஹாரிசான்டலாக சிக்கன் பீசஸை திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் பீசஸ் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, சூப்பராக ரெடியாக இருக்குது. கம்ப்ளீட்டாக 8 to 9 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன் பீசஸ் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ திரும்பி இன்னொரு 2 சிக்கன் லெக் பீசஸை நான் உள்ளே சேர்க்குறேங்க. நீங்கள் வந்து சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் இருந்தாலும் இதுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிக்கன் பெரிய பீஸாக எடுத்திங்கன்னா தான் தந்தூரி சிக்கனுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்லோ குக் வந்து பண்ணணும். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க, ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உள்ளே வந்து அப்போ தான் உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும் தந்தூரி சிக்கனில், இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும் சிக்கன் பீசஸ்ஸு. 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நான் திருப்பி போடுறேன். இதுவும் அதே மாதிரி எல்லா பக்கமும் பொன்னிறமாக ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. ஆயில் வந்து எல்லா சிக்கன் பீசஸ்லையும் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் போட்ட சிக்கன் பீசஸும் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ வெளியில் எடுத்துடுறேன். எல்லாமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் தந்தூரி சிக்கனோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வரப்போகுது. ஒரே ஒரு கறி துண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கம்பல்சரி தேவைப்படும். அப்படியே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஷ் வந்து ஓவர் ஆகாது. கறி துண்டை இந்த மாதிரி கேஸில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கறி வந்து நெருப்பு பிடிக்கணும். ஒரு 45 செகண்ட்ஸ் ஆச்சு. கொஞ்சம் மேலே எல்லாம் ரெட்டிஷாக வரும்போது எடுத்துருங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு குட்டி கிண்ணமோ இல்லை கிளாஸ்லேயோ அந்த கறி துண்டை வந்து வறுத்து வச்ச சிக்கன் பீசஸ் உள்ளே சேர்த்து அதுக்கு மேலே எண்ணெய் வந்து ஊற்றிடுங்க. ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு ஃபுல்லாக மூடி வச்சிடலாம். அந்த ஸ்மோக் வந்து அந்த தந்தூரி சிக்கன் பீசஸ் உள்ளே எல்லாம் ஃபுல்லாக இறங்கும். அந்த புகை இறங்கும் போது தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான சிக்கன் வந்து தந்தூரி சிக்கன் ஃப்ளேவரில் இருக்கும். அவ்வளோதாங்க, தந்தூரி சிக்கன் வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வித் க்ரீன் சட்னி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் இருக்கிற டேஸ்ட் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.